வணக்கம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆ, ரொம்ப நன்றி. ஆ. அப்புறம் இறைவனை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? இறைவன் வந்து பெரும் சக்தி. அவர் எங்குள்ளே இருக்கார். அதை நான் உணர்றேன். அந்த இறை சக்தியை வந்து நம்ம வெளியில் சொல்கிறதோடு நம்ம உணர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆற்றலை கொடுக்குது. எனக்கு அவர் தான் ஆற்றல், இவ்வளவு ஆற்றல். நான் எதுவும் மாத்திரை எதுவும் சாப்பிட்றதில்லை. இந்த வயசுக்கும் அலோபதி எதுவும் மாத்திரை எடுத்துக்காமல் இந்த அளவுக்கு நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன்னா என்னுடைய இறைவன் தான் என்னை வழி நடத்துகிறாரு. என்ன அவர் பார்த்துக்கிறாரு, ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரை நினச்சாலே மகிழ்ச்சி தான். எந்த நேரமோ எப்பொழுதும் இறைவன் என்னுள்ள இருக்கிறத நான் ரொம்ப ரொம்ப உணர்றேன். அந்த இறைவனை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ வருஷத்தில் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இறைவன் உணர்த்தின விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியாகவும் மனசு தைரியத்தையோடையும் இருக்கிறதுக்கு எனக்கு பக்கபலமாக இருந்தது அவர் தான். எவ்வளவோ போராட்டங்களுக்கு இடையிலையும் வாழ்க்கையில் எனக்கு இறைவன் தான் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. அவர் நம்பிக்கையில் தான் நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி வந்து இன்றைக்கி என்னுடைய இதில் நான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி நம்ம உலகத்தில் நடக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, கோவில்கள் திருமேனிகள் தப்பு இல்லை, சிலைகள் தப்பு இல்லை. ஆனால் இறைவனை ஒரு கோவிலுக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு 4 செவத்துக்குள்ளேயோ அடைச்சி வைக்கிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. எனக்கு வந்து என்னுடைய மனதிலேயே அவர் இருக்கிறதுனால நான் இப்போல்லாம் கோயில் ரொம்ப போக முடியறதில்ல. அதான் நான் வீட்டிலையே உணர்றேன். வீட்டிலையே நான் இறைவனை மனசார நினச்சிக்கிறேன். இப்போ நான் இந்த கேள்வி எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே நமக்கு மாற்றங்கள் அப்படின்றது வேணும் இல்லைங்களா? அப்போ இறைவனை வந்து உள்ளே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. உள்ளே இருக்க இறைவனை ஏன் வெளியில் தேடணும்? வெளியில் தேடலையேனா? நீங்கள் இல்லை, நான் பொதுவாக மக்களுக்கு எல்லாருமே வந்து ஒரே இதாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனசு, அவங்கவுங்க ஆத்மா என்ன இதுவோ அதுபடி தான் நடப்பாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இறைவனை நான் என்னுள்ளே தேடுறேன். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்தந்த நேரம் காலம் இருக்கும்போது அவங்க தேடுவாங்க. அந்த நிகழ்வுகள், அதாவது நீங்கள் இறைவனை இவ்வளோ விரும்புகிறீங்க, என்னால் அதை உணர முடியுது. அந்த நிகழ்வுகள் ஏதாவது லைஃப்பில் நடந்திருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் எனக்கு வந்து இறைவன் மேலே இவ்வளோ அன்பு வந்துச்சு, அதனால தான் நான் இறைவனை பிடிச்சேன், அப்படி ஏதாவது நிகழ்வுகள் இருந்தால் சொல்லுங்களேன். எனக்கு இப்போ நான் வந்து பென்ஷன் வாங்குறேன்னா அதுக்கு இறைவன் தான் காரணம். அந்த பென்ஷனே எனக்கு கிடைக்காதோன்னு நினச்ச நேரத்தில், இல்லை நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, அது உனக்கு தான் அவர் உணர்த்தினார். இன்றைக்கி நான் அந்த பென்ஷன் வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன். யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய இதில் நான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே உறவுகள் இருக்காங்க, அவங்க பக்கபலமாக நின்னாலும் இந்த வருமானம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இறைவனால் கொடுக்கப்பட்டது. புரியுது. எங்கள் வீட்டுக்காரால் வந்ததுனாலும் அது இறைவன் தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி அவர் தான் கொடுத்தது. அதை வந்து நான் உணர்றேன். இறைவனால தான் எனக்கு எல்லாமே நடக்குதுங்கிறத உணர்றேன். நீங்கள் இறைவனை இவ்வளோ நேசிக்கிறீங்க, அப்போ நீங்கள் இப்போ மற்ற மக்களுக்கு, மற்ற மனங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ வயோதிகமாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது மக்களுக்கு சொல்லுங்களேன். மக்களுக்குன்னு நான் வந்து தாராளமாக சொல்லலாம். இவ்வளோ இறை நம்பிக்கை, இறைவன் மேலே அன்பு எல்லாமே இருக்குது. ஸோ தாராளமாக மக்களுக்கு இறைவன்கிட்ட எந்த அளவு நம்ம நெருக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டுதல். இறைவன் நம்மள இருக்கான்னு நினச்சி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனை நினைக்கிறோமோ, அவரை நெருங்குறோமோ, அந்த இறைவன் நமக்குள்ளேயும் இறங்குவார். அதை வந்து நம்ம எல்லாருமே உணர்வோம். அது ஒரு காலம் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இறைவன் நமக்குள்ளேயே இருக்கார், நம்ம ஆன்மாவே இறைவன் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் மனதுக்குள்ளே போய் இறைவனை தேடும்போது அவர் உங்களுக்கும் வந்து எந்த அளவுக்கு நான் மனசார இறைவனை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களால் நேசிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யார் உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க.
காலையில் எழுந்தீங்களா, ஆண்டவா இன்னைய பொழுதும் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கொடுங்க. அவர் அன்னைய பொழுதும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக ஆக்கி கொடுப்பார். அதுதான் அந்த எண்ணம் தான் இப்போ என்ன வழி நடத்துது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.